நேஷ்னல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் ஆயுஷ் கான்க்ளேவ். ஸோ ஜான்வரி 9லேருந்து 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட், பாபுஜி மெமோரியல் ஆசிரம், மணப்பாக்கத்தில் எல்லாருமே வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும். அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைக்கு பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. முதல்ல இந்த ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழ் தரதை ரொம்ப தாமதப்படுத்துறாங்க அப்படின்னு தயாரிப்பாளர் தரப்புல இருந்து உயர்நீதிமன்றத்தை அணுகியிருக்காங்க. அது வந்து இன்னைக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதோட தீர்ப்பை நாளைக்கு தள்ளி வச்சிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? ஜனநாயகன் படத்துக்கு வந்து சென்சார் கிடைக்கல, ஜனநாயகன் படத்தை வந்து முடக்க பார்க்குறாங்க, அடக்க பார்க்குறாங்க, எத்தனை தடைகள் வந்தாலும் நாங்கள் உடைச்சிட்டு வருவோம், இப்படித்தான் வந்து எம்ஜிஆருக்கு உலகம் சுற்று வாலிபனுக்கு வந்து பண்ணாங்க, திமுக வந்து திட்டமிட்டு எம்ஜிஆரை வந்து முடக்க பார்த்துச்சு, இப்போ வந்து விஜய்க்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தாவேக்காவை சார்ந்த விஜய் ரசிகராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன், நிர்மல்குமார் இவங்க எல்லாருமே கடந்த ஒரு வார காலமாக சமூக வலைதளங்கள்லையும் பொது மீடியாக்களையும் பேசுனாங்க. அடக்குறாங்க, ஒடுக்குறாங்க, மடக்க பார்க்குறாங்க, முடக்க பார்க்குறாங்கன்றாங்க. யாரு பார்க்குறாங்க? உங்களுக்கு ஒரு பேர் இருக்கணும்ல. இந்த சென்சார் போட பொறுத்தவரையில் அது யாருடைய கட்டுப்பாட்டில் வருது? மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் வருது. மத்திய அரசினுடைய தகவல் தொழில்நுட்பத்துறையின் கீழே சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு மத்திய தணிக்கை குழு இருக்குது. இந்த மத்திய தணிக்கை குழு அவருடைய அமைச்சர் யாருன்னா அஸ்வினி வைஷ்ணவ், அதனுடைய இணை அமைச்சர் தமிழ்நாட்டை சார்ந்த எல் முருகன். ரெண்டு பேருமே பாஜகக்காரங்க. நாட்டை ஆள்வது பாஜக, உங்களுடைய கொள்கை எதிரி, பாசிச எதிரி, அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அப்போ அந்த பாஜக முடக்க பார்க்குதா, இல்லை மத்திய அரசில் இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்பத்துறையை முடக்க பார்க்குதா, இல்லை எல் முருகன் முடக்க பார்க்குறாரா, இல்லை அஸ்வினி வைஷ்ணவ் முடக்க பார்க்குறாரா, இல்லை சென்சார் போர்டு அதிகாரிகள் முடக்க பார்க்குறாங்களா, இல்லை அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சார்ந்த பிரதிநிதிகள் முடக்க பார்க்குறாங்களா? யாருன்னு இருக்குல்ல, ஏதோ ஒரு பேரை சொல்லணும், ஏதோ ஒரு பேரை சொல்லாமல் முடக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த படத்தை வந்து முடிச்சு எடிட் பண்ணி டிசம்பர் 19 சென்சார் போர்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. சென்சார் போர்டு இந்த படத்தை பார்த்துட்டு 28 அவங்கள வர வச்சு படத்தில் நிறைய வந்து வயலன்ஸ் இருக்குது. ஆமாம், ட்ரெய்லர்லேயே எவ்வளோ இருக்கு, இப்போ படத்தில் எவ்வளோ இருக்கும்? ட்ரெய்லரே பார்த்தீங்கன்னா ராட நக்குறாரு. அதாவது இந்த ஜோம்பி படங்களில் வந்து ரத்தத்தை வந்து நக்கி ரத்தத்தை சுவைச்சி அது ஜோம்பியாக மாறுவாங்கல்ல, அது மாதிரி இவர் வந்து வெட்டுறது யாரை, நீங்கள் வந்து ஒரு ஆட்டை வெட்டி ஆட்டுறது இது பண்ண, அதோட பச்சையாக இது பண்ண முடியும், சாப்பிட முடியாது, அது வந்து கிருமி இருக்கும். மனுஷனை வெட்டுறாங்க, வர்றவன் பூரா ரவுடி பொறுக்கி போய, அவன் கண்ட இடத்துக்கும் போயிருப்பான், கண்ட இடத்துலையும் மேய்ஞ்சிருப்பான். அவனை வெட்டி அந்த ரத்தத்தை நக்குனா ஹெச்ஐவி தொற்று வரது கூட வாய்ப்பு இருக்கு. இதே தானே அவர் லியோ படத்துலையும் பண்ணிடுறாரு. அந்த கத்தியில் இருக்கிற ரத்தத்தை இப்படி இப்படி எடுத்து இப்படி நக்கி பார்க்க, அது ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அதை நக்கிறாப்ல. இந்த மாதிரியான நிறைய வயலன்ஸ் இருக்கு. இப்போ ரத்தத்தை சுவைக்கிறதுங்கிறது வயலன்ஸ் தானே. ஆமா, ரத்தத்தை நீங்க இருக்கீங்க, ரத்தத்தை சுவைப்பீங்களா? ரத்தம் வாடப்பட்ட மயக்க முடியும், கை அப்படி வெட்டி அப்படின்னு யாரு நக்குவா? யாருமே வந்து அதை சுவைக்க மாட்டாங்க. அப்போ அது மாதிரியான வயலன்ஸ் வந்து ரொம்ப கொடுமையாக இருக்குது. ஏன்னா விஜய் படத்தை இது வரைக்கும் வந்த படங்கள் இந்த படம் தான் அதிகமான வயலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வசனங்கள் இது எல்லாமே இருக்கு இல்லையா? அப்போ அதுக்காக படத்தை பார்த்துட்டு சின்ன சின்ன திருத்தங்களோட நீங்கள் எடிட் பண்ணி கொண்டு வாங்கப்பா அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. 24 இவங்க கட்டிங் வெட்டிங்லாம் பண்ணி திருத்தங்கள்லாம் பண்ணி இந்த ஜெமினி ஆப் மூலியமா எடிட்டிங் பண்ணி லோகோ மாத்தல, ஜெமினி லோகோவோட வச்சு எப்பா ஜெமினி பாட்டு பாடலாம் கொடுத்தா அடுத்த நாளே வந்திருக்குமே. அப்போ 24 திருப்பி கொண்டு போயிருக்காங்க. 25 கிறிஸ்துமஸ் லீவு, 26 போய் கேட்டிருக்காங்க, எப்பா இந்த நீங்க கொடுத்தமே என்னாச்சு அப்படின்னு. எப்போ லீவுக்கு போயிருக்காங்க, வரட்டும், உடனே வர முடியுமா, கிறிஸ்துமஸ் லீவ் இல்லையா? அவர் பார்த்தா 26, 27, 28, 29 காத்து வந்திருக்காங்க, பதில் வரல. 5 கூப்பிட்டு நாங்கள் வந்து ரிவைசிங் கமிட்டின்னு ஒன்று இருக்குது மும்பையில். பொதுவாக என்னென்னா, இப்போ நீங்கள் தமிழ்நாட்டை சார்ந்த படங்கள் அப்படின்னா சென்சார் போர்டுக்கு அனுப்பும்போது சென்சார் பார்த்துட்டு அதில் ஏதாவது திருத்தங்கள் இருக்குது அப்படின்னா ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புவாங்க. அங்கே அனுப்பிச்சிருவாங்க. மும்பை அலுவலகத்துக்கு, மும்பையில் அனுப்பிச்சுக்கோங்க, மும்பை அலுவலகத்துக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க அப்படின்றாங்க. இவங்க ஒன்றும் இல்லை, எங்களுக்கு வந்து உடனடியாக வேணும், படம் வந்து 9 ரிலீஸு, நாங்கள் மும்பைக்கெலாம் போய்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தை நேற்று 5 மத்திய தணிக்கைத்துறை சொல்லுது, ரிவைசிங் கமிட்டி மும்பையில் இருக்குது, அங்கே போங்க, அங்கே போய் பாருங்கன்னு. இல்லை அங்கே போக மாட்டேன்னு சொல்லி இவங்க உயர்நீதிமன்றத்தை நாடுறாங்க. உயர்நீதிமன்றத்தை நாடுவது என்பது முழுக்க அரசியல் காரணங்களுக்காக மட்டும். படத்திற்கான ஹைப்பை அதிகரிக்கணும். இந்த படம் வந்து பகவந்த் கேசரி அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். பகவந்த் கேசரியில் கொஞ்சோண்டு எடுத்துட்டு முழுசா வினோத் வேற மாதிரி பண்ணியிருக்காரு. வினோத் பண்ணதிலே இதுதான் பெரிய சம்பவம். படம் பிரம்மாண்டமாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க, படம் பயங்கரமாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தரையும் சீட்டு உள்ள உட்கார வைக்கணும்னு சொல்கிறாங்க. படம் இது வரைக்கும் விஜய் நடித்த படத்திலே இதுதான் சிறந்த படம்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க இதெல்லாம்?
தயாரிப்பாளர் தான். அவர் தான் புதிய படத்தை பார்த்துருக்கிறாரு. வேற யாரும் சொல்றா? இப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லி இன்னையிலேருந்து மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு இந்த 3 பேர் உட்காந்து பேசுவாங்கல்ல சினிமா பத்தி, 10 விழுக்காடு உண்மை 90 விழுக்காடு பொய், அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் பல்கா வாங்கியாச்சு. பல்கா வாங்கினோடனே இன்னைக்கு படம் வர்றதுக்கு படம் இன்னும் வந்து சென்சார் போர்டே தாண்டி வரல. சென்சார் போர்டே வராமல் இப்போ படம் வந்து மலேசியா ரிலீஸ் ஆயிடுச்சு. யூஎஸ்ல நமக்கு ஒரு 6 மணி நேரத்துக்கு கூட ரிலீஸ் ஆயிரும், 8 மணி நேரத்துக்கு ரிலீஸ் ஆகும். அப்படி பார்த்துட்டா கூட சொல்லலாம். இல்லை வந்து ஒரு ப்ரெஸ் ஷோ போட்டிருந்தாங்க, சென்சார் முடிச்சுன்னா ப்ரெஸ் ஷோ போட முடியும், செலிபிரிட்டி ஷோ போட்ட காட்டினாங்க, அதில் பார்த்தவங்க சொன்னாங்கன்னா பரவாயில்ல. படம் சென்சார் சர்டிஃபிகேட்டே ஆகலை. இதுவரை விஜய் இனிமேல் இப்படி நடிக்க முடியாது, அவர் இதுக்கு மேலே நடிக்க முடியாதுட்டாரு. ஒருவேளை பகவந்த் கேசரியை பார்த்து சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ இன்னைக்கு நியூஸில் இருக்கு, அந்த படத்துக்கு வந்து பயங்கர டிராஃபிக்காக இருக்கு, அதிக வியூஸ் போயிட்டு இருக்கு. இப்போ பிரைம்ல தான் இணையத்தில் இருக்கிற படத்தில் நானும் உட்காந்து பார்த்தேன். நானும் ஒரு ஆளு ஒருவேளை இந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலாம், அந்த படத்தை ரிவ்யூ பார்த்து போட்டு விடலாம்ட்டு. ஏன்னா 2 ஒன்று தானே, 2 ஒன்று தான். அப்படி சொல்றாங்கன்னு ஹைப் ஏத்துற மாதிரி நீதிமன்றத்தில் போட்டா பார்த்தீங்களா, எங்கள் தளபதியை முடக்க பார்க்குறாங்க. இவங்க தான் எதுவுமே தெரியாத, இவங்களுக்கு தளபதி டிவிக்குன்னா இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அப்படித்தான் வந்து அந்த 15 வயசு பையன் இவங்க போகிற 15 வயசு அப்படிங்கிறது அவங்க ஏமாத்துறதுக்கு 15 வயசு பையனை தேர்ந்தெடுக்கான். இப்போ பெரிய ஆள்லாம் அவங்க சின்ன பையன் ஏமாற மாட்டாங்க, சின்ன பையனை விட்டால் தான் ஏமாறுவான்னு சொல்லி அவங்க வயசுக்காரனை போகிறது ஏமாத்திருக்காங்கல்ல. அது மாதிரி தளபதி படத்தை முடக்க பார்க்குறாங்க, அடக்க பார்க்குறாங்கன்னு சொல்லி 19ஆம் தேதி போயிருக்கு, ஒரு வார காலத்தில் வந்திருக்கு. ஏற்கனவே இதுபோல் மெர்சல் படத்துக்கு முதல் நாள் இரவு கூட இந்த மாதிரி சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்த செய்திலாம் இருக்குது. அப்போ இவர் அரசியலுக்கே வரலையே. இப்போ அரசியல் ரீதியாக அவர் முடக்க பார்க்குறாங்க, அரசியல் ரீதியாக அடக்க பார்க்குறாங்கன்னா மெர்சல் படத்துக்கும் அப்படி தான் வந்துச்சு. அதுலேயும் நிறைய திருத்தங்கள் கொடுத்து தான் படத்தை பண்ணாங்க. இப்படி தமிழ்நாட்டில் நிறைய படங்கள் முதல் நாள் இரவு 10 மணி 12 மணி 6 மணிக்கெல்லாம் சென்சார் சர்டிஃபிகேட் வந்த நிறைய செய்திகள் உண்டு. அப்படித்தான் இந்த படத்தில் நிறைய வன்முறை காட்சிகளும் வயலன்ஸ் அதிகமாக இருப்பதனால, இந்த ராடை நக்கிறது இது மாதிரி காட்சிகள் இருப்பதனால இந்த படத்துக்கு வந்து தணிக்கை குழு சிறு திருத்தங்கள் சொன்னாங்க. திருத்தங்களை செஞ்சுட்டு போன பிறகு காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது. இப்போ உயர்நீதிமன்றம் நாளைக்கு மத்தியானம் இந்த தீர்ப்பை ஒத்தி வச்சிருக்காங்க. நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது, நாளைக்கு மறுநாள் பல பேர் புக் பண்ணிட்டான். இப்போ கோயில்பட்டுலாம் டிக்கெட் வந்து 150 ரூபா டிக்கெட்டை 1000 ரூபாய்க்கு விற்று 1000 ரூபாய்க்கு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ஒரு பக்கம் வியாபாரம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ படம் வருமா வராதாங்களாம் தாண்டி ஒரு பக்கம் டிக்கெட் வந்து பல இடங்களில் விற்று தீர்ந்துருச்சு. சென்னை மற்றும் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் புக் மை ஷோ இந்த மாதிரி ஆப்பில் வந்து படம் வந்து ஓப்பன் ஆகலை. அப்போ இது எல்லாத்தையும் தாண்டி பார்க்கும்போது நேரடியாக இந்த துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அண்டர் கண்ட்ரோலில் பக்கா மாசு போயிருக்காரு. பக்கா மாசுனுடைய அந்த வால் இருக்கு இல்லையா, அந்த குட்டி வால், அந்த குட்டி வாலை அங்கே அனுமன் கூட்டம் பிடிச்சி வச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. ஒரு பக்கம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய படத்தினுடைய சென்சார் சர்டிஃபிகேட் மூலியமாக படத்தை பிடிச்சி வச்சிருக்கு. இன்னொரு பக்கம் 12ஆம் தேதி மூலமாக ஒட்டுமொத்த தாவேகா கட்சியும் பிடிச்சி வச்சிருக்கு. சிபிஐ விசாரணையில் சிபிஐ விசாரணை முழுமையாக நடத்தப்படும் பட்சத்தில் விஜய் இதிலிருந்து வெளியே வர்றது 100 விழுக்காடு கஷ்டம். 100 விழுக்காடு எழுதி வச்சுக்கொள்ளுங்க, 100 விழுக்காடு கஷ்டம். சரி, விஜயை வந்து இதில் வந்து திகார் ஜெயிலில் போட்டுருவாங்களா, கைது பண்ணி ஜெயிலில் போட்டுருவாங்களா? கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக கைது பண்ண மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனால் தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்கு இது ஒரு பெரிய வெப்பன். இந்த கரூர் சம்பவம் 41 பேர் உயிரிழப்பு, இது யாருக்கு லாபமோ நஷ்டமோ தெரியாது. ஒரு மரணம் வந்து லாபமோ நஷ்டம் இருக்க முடியாது. ஆனால் இது பாஜகவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பாக பார்க்குது, மிகப்பெரிய வாய்ப்பு. அதனால தான் செப்டம்பர் 27க்கு பிறகு பாஜகங்கிற வார்த்தை பாசிசம், கொள்கை எதிரி, மோடி சார் அதெல்லாம் இல்லையே பாருங்க. ஏன் இல்லை கேட்டால் வந்து 24 தேர்தல், இப்போ வந்து தேர்தல் அவங்க இல்லை, 27 தான் இருக்காங்க, இப்போ 29 தான் இருக்காங்க, நாடாளுமன்ற தேர்தல் தான் இப்போ இல்லைன்னு சொல்லி உருட்டுறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா சிபிஐக்கிட்டையும் வசமாக மாட்டிருக்காப்புல, ஜனநாயகன்னு ஒரு பக்கம் லாக் பண்ணி வச்சுருக்காங்க, 2ஐயும் லாக் பண்ணி மொத்தமாக பிள்ளையாண்டாம் கையில் உட்காந்துருக்காங்க. இப்போ ஒரு சந்தேகம் என்னன்னா, இவர் வந்து ஒரு பத்திரிகையாளரை சந்திச்சு கூட பதில் சொன்னதில்லை, அதாவது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி பழக்கமே கிடையாது. சிபிஐல எப்படி உட்காந்து பதில் சொல்ல போறாரு? பிரச்சனை ஓடல. இப்போ சிபிஐ உட்காந்து கேட்பாங்க, அண்டர் கிரவுண்டில் அணுகுண்டை வச்ச மாதிரி உட்காந்து கேட்பாங்க. அங்கே முதல் கேள்வியே, இப்போ நீங்கள் நான் இப்போ சிபிஐ அதிகாரியாக இருக்கேன், நீங்கள் வந்து விஜய்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், காலையில் 8:45 வரதா சொல்லி நீங்கள் சொன்னீங்க, கிளம்புறேன்னு சொன்னீங்க, 12 மணிக்கு கரூர் வரேன்னு சொன்னீங்க, ஏன் வரல அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? தூங்கி எந்திரிக்க லேட் ஆகிடுச்சு, எனக்கு விமானம் லேட் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு அப்புறம் இதுக்கு 12 மணிக்கு வந்து வருவாருன்னு சொல்லி புஷி ஆனதும் உங்களுக்கு கட்சி பொறுப்பாக அறிவிச்சாங்கல்ல, நீங்கள் சொன்ன டயத்துக்கு வந்திருக்கணும்ல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. சொன்ன நேரத்துக்கு ஏன் வரல? சரி,
பஸ்ஸில் ஏறி போனீங்க, பஸ்ஸில் ஏறி போகும்போது காவல்துறை உங்களை தடுத்துருக்காங்க. அதை ஏன் நீங்கள் கேட்கல? உங்கள் கட்சியில் யார்கிட்ட கோஆர்டினேட் பண்ணுறது, உங்கள் கட்சி பொறுப்பாளர் யார்கிட்ட காவல்துறை பேசுகிறது, காவல்துறை சொன்னது நீங்கள் ஏன் மதிக்கலை? உள்ளே வந்த பிறகு காவல்துறைக்கு நன்றி சொன்னீங்க, சரி. காவல்துறைக்கு நன்றி சொன்ன பிறகு காவல்துறை மேலே தான் பழியை போடுறீங்க. அப்போ ஏன் நன்றி சொன்னீங்க, ஏன் பழியை போடுறீங்க? சரி, அந்த 5 மணிலேருந்து 5:45 வரைக்கும் ஏன் காருக்குள்ளே போய் உள்ளே போய் ஒளிஞ்சிருந்தீங்க? அப்புறம் வந்து முடிஞ்ச பிறகு ஏன் வந்து கரூர்லேருந்து ஓடி போனீங்க? யார் உங்களை ஓடி போக சொன்னது? எந்த உங்கள் பொறுப்பாளர்கிட்ட காவல்துறை பேசுனாங்க? அதுக்கப்புறம் 4 நாள் ஏன் இதை பற்றி பேசவே இல்லை? இரவு முழுக்க வந்து ஏன் ஒரு பதிவு கூட போடலை? இப்படி 1000 கேள்விகள் இருக்குல்ல. இந்த கேள்விகள் எல்லாம் சிபிஐ கேட்குமா கேட்காதா? கண்டிப்பாக கேட்கும். சாதாரணமாக பொதுவாக ஒருத்தர் கேட்கும்போது உங்கள் பேர் என்ன அப்படின்னு விஜய் எப்படிம்பாங்க. உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் சொல்லணும்ல. இவர் என்ன சொல்லுவார்? என் பேரை தமிழ்நாட்டுக்குள்ள கேட்ட முதல் நீ தான். இது தமிழ்நாடு இல்லைப்பா, இது டெல்லி பாப்பில். அந்த ஏரியா இந்த ஏரியா ஏரியாலேயும் ஐயா கில்லி, டெல்லிலையும் கில்லி அப்படிம்பாப்புல. ஏன் லேட்டாக வந்தீங்க? நான் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவேன் அப்படிலாம் அங்கே பேச முடியாது. 8 மணிக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு 11 மணிக்கு கிளம்புறீங்க. நான் ஒரு தடவை முடிவெடுத்துட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். ஒரு தடவை நான் முடிவெடுத்துட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். சார், இவனுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் வரும், அதே ஒரு ஆஃபீஸ் ரூமில் வெயிட் பண்ணுங்கன்றான். இந்த வடிவேலுக்கு வாட்டர் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இவரை கொஞ்சம் வந்து கொரோனா செல்லில் போடுங்க, அவருக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்றாங்க. அங்கே அந்த பருப்புலாம் வேகாது. இப்போ தமிழ்நாடு இன்ஸ்பெக்டர் போலீஸ்னா கூட இவருடைய படத்தை பார்த்து இவருக்கு ஃபேனாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஃபேன் பாய் மொமெண்ட் கூட வாய்ப்பு இருக்குது. சரி, விஜய்ப்பா நம்ம ஆள்பா, நல்ல தமிழ் பையன்பான்னு. டெல்லி அதிகாரிகள் பூரா அரே கேரே அப்படின்னு பாண்டிலே போடுவாங்க. வாய்ப்பே கிடையாது. அதனால் ஏற்கனவே போன டீமு இவருக்கு பீதி ஏற்றிருக்காங்க. இந்த 2 பேரும் போயிட்டு வந்தாங்க. நம்ம நினைச்சு போன மாதிரி இல்லைன்னு நம்மளை பாடா படுத்துறாங்க, டிவி கேட்டு கொள்றாங்க, ஆதவெல்லாம் நடுங்க விட்டாங்கன்னு. புசி வேற என்ன பண்ணியிருக்காப்புல, கேள்வி கேட்டு இருக்கும்போது தூங்கிட்டாப்லையா, தூங்கியிருக்காப்புல. இந்த ஒரு படத்தில் கவுண்ட் பண்ணி, ஒரு படத்தில் செந்தில் தூங்கிட்டு இருப்பாப்புல, கவுண்ட் பண்ணி தவுள் வச்சுட்டு இருப்பாரு, அவன் தூங்கிட்டு இருப்பான். உடனே செந்தில் கேட்பா, கவுண்ட் கேட்பாங்க, ஏடா நான் உசுரை கொடுத்து அடிச்சிருக்கேன், நீ தூங்கிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு எதாவது பிடிக்கல, நான் தூங்கிடுவேனே அப்படிம்பாப்புல. நீங்கள் நாதஸ்வரம் வாசிங்கண்ணே, நீங்கள் தவுள் வாசிக்கணும், நான் தூங்கணும். ஏண்டா நீ தூங்குறக்கா நான் வாசிக்கணும்டா. அது மாதிரி நீங்கள் எனக்கு பிடிக்காத கேள்வி கேட்குறீங்க, அதனால் நான் தூங்கிடுவேன். உருவத்தை ஒத்து பாருங்களேன், அதே மாதிரி இருக்கும் செந்தில் மாதிரியே. டெல்லி குளிர் வேற, சொட்டரை வேற போட்டுட்டு இருக்காங்க. இந்த கொடைக்கானல் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க சொட்டர் போடுவாங்கல்ல, கதகதப்பா, அது மாதிரி சொட்டரை போட்டு உட்காந்துருக்காங்க. உள்ள போனோன்னே நல்லா காலையில் பொங்கல் நல்லா வடையை திண்டு போயிருக்க, அவ்வளோ அங்கே இருக்கக்கூடிய அடையாளம் போடல. டெல்லியில் திண்டு போனோடனே அவங்க வந்து ஏசி ரூம் வேற. கரூரில் என்ன நடந்துச்சு, கரூரில் அப்படி தூங்கி வலிஞ்சிருக்காப்புல. ஸோ அவர் வந்து பீதி எழுப்ப, ஜனநாயகன் படத்தினுடைய அந்த ஃபர்ஸ்ட் ஷோ ரசிகர் செலிப்ரேஷன் இதை கொண்டாடுற மனநிலையில் கூட விஜய் இல்லை. ஏன்னா அந்த பீதி இருக்க. எப்படி செப்டம்பர் 27 அடுத்து வந்த அக்டோபர் 1 அந்த 4 நாள் வரைக்கும் பீதியில் வந்து ஒரு ஜன்னலை மட்டும் ஒருத்தன் 9 மணி நேரம் பார்த்துட்டு உட்காந்துருக்கான்னா உண்மையிலே எனக்கு மிரண்டு விட்டங்க. அது ஜென் மனநிலைன்றாங்க. டே அது சைக்கோ மனநிலை இல்ல. குசேலன் படத்துல கூட வடிவேல் இந்த ஜன்னலை பார்த்துட்டே இருப்பாரு. அந்த மாதிரி அது மாதிரி இருக்காது. இவர் வந்து ஜன்னலை மட்டுமே. இப்போ நான் உங்களை வந்து ரூம்ல அடைச்சிடுறேங்க, நீங்க நேரா இந்த போட்டோவை பார்க்கணும். அண்ணன் இருக்காரு, அவரை வேணா அப்படியே பார்த்துட்டு இந்த பக்கம் திருப்புங்க, விஜய் போட்டோ இருக்கு, இந்த போட்டோவை பார்த்துக்கிட்டே நீங்க உட்காரணுங்க. ஒரு 9 மணி நேரம் நீங்க என்ன செய்வீங்க? போயாங்கிட்டு வேலையை வேண்டாம், ஒரு கிளம்பிடுவேன் இல்லையா? ஒரு ஜன்னலை பார்த்துக்கிட்டு பட்டின பக்கத்துலயோ பனையூர்லயோ ஒருத்தர் 9 மணி நேரம் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா அப்ப ஏற்கனவே பீதியில தான் இருக்காப்புல. இவங்க கூட வேற போய் ஆதவு, புஷி, நிர்மலு, கார், அந்த வண்டி ஓட்டுனரு, அந்த பஸ் இருக்குல்ல, பஸ் ஓட்டுறது எல்லாரும் சேர்ந்து பீதி ஏற்றிருக்காங்க. நம்மளை போட்டு கொள்றாங்க, சிபிஐல கேட்கறதுக்கு பதில் சொல்ல முடியல அப்படின்னு இந்த பீதியெல்லாம் தொத்துக்கிச்சு. இப்போ 4 நாளைக்கு அந்த 4 நாள் எப்படி இருந்தாரோ அதே மண்ணில் தான் இப்போ இருக்கக்கூடாது. அந்த 4 நாளுமே ஒரு முக்கியமான நபர் போயிட்டு எதுவுமே செய்ய மாட்டாங்க, கைதெல்லாம் நடக்காதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. விஜய் என்ன மணலில் இருந்தாப்புலையா, நேபாளத்தில் போய் ஜென்சி வந்து பண்ணாங்க இல்லையா, அடிச்சு எட்டி உதச்சி வெளில தள்ளி, அது மாதிரி நம்ம வீட்டு வந்து பண்ணிடுவாங்க. கரூர் மக்களும் தமிழ்நாட்டு மக்களும் பண்ணிடுவாங்க. ஏதாவது ஆயிருமோ சார், என்ன சார் பண்ணுவாங்க சார், என்ன சார் பண்ணுவாங்க, ஜான் சார் என்ன சார் பண்ணுவாங்க, என்ன சார் பண்ணுவாங்கன்னு பதறிக்காங்க. இதை சொன்னது யாருன்னா விஜய் யார்கிட்ட சொன்னாரோ அவர் தான் சொன்னார். புரிஞ்சுது. அதனால இது விஜய்க்கு ஒரு டஃப்பான காலகட்டம் தான். டஃப்பான காலகட்டம் அப்படிங்கிறத விட பாஜகவுக்கு சரியான ஒரு பிடிமானம் விஜயிட கிடைச்சிருக்கு. விஜயோட வால் அவருக்கு அங்கே கையில் இருக்கு. கையில் இருக்கு. சரி, அடுத்ததா இன்னைக்கு வந்து
ஆளுநர்கிட்ட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு மனு அதாவது சந்திச்சுட்டு வந்திருக்கிறாரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திமுக ஆட்சியில் ஊழல் பற்றி விசாரிக்கிறதுக்கு தனி ஆணையம் தேவைப்படுது. இந்த 56 மாதங்களில் கார்ப்பரேட் முதலாளி போல செயல்பட்டு கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடியை வந்து ஊழல் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 22 துறைகளில் மொத்தமாக 4 லட்சம் கோடி ஊழல் நடந்ததாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டுறாரு. அதில் குறிப்பாக நகராட்சி நிர்வாகம் 64,000 கோடி, ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறை KKSR 60,000 கோடி, சுரங்கம் மற்றும் கனிம வளத்துறை ரகுபதி இருக்கு நினைக்கிறேன் 60,000 கோடி, எரிசக்தி துறை 55,000 கோடி, கலால் வரி டாஸ்மாக் 50,000 கோடி, பத்திரப்பதிவுத்துறை 20,000 கோடி, நெடுஞ்சாலைத்துறை 20,000 கோடி, நீர் ஆதாரத்துறை 17,000 கோடி, சென்னை மாநகராட்சி 10,000 கோடி, தொழில்துறை 8,000 கோடி, பள்ளி கல்வித்துறை 5,000 கோடி, மக்கள் நல்வாழ்வுத்துறை 5,000 கோடி, வேளாண்மைத்துறை 4,000 கோடி, சமூக நலத்துறை 4,000 கோடி, உயர்கல்வித்துறை 1,500 கோடி, இந்து சமய அறநிலைத்துறை 1,000 கோடி, ஆதி திராவிடர் நலத்துறை 1,000 கோடி, சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை 750 கோடி, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை 500 கோடி, சிறைத்துறை 500 கோடி, சுற்றுலாத்துறை 250 கோடி, பால்வளத்துறை 250 கோடி. இதில் பெரும்பான்மையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிற இது எல்லா ஊழலை பற்றியுமே நாம் சாட்டையில் பேசியிருக்கோம். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்களில் 64,000 கோடி ஊழல். இது குறித்து அமலாக்கத்துறை சென்னையினுடைய டிஜிபிக்கு கடிதம் அனுப்பி டிஜிபி KN மீது FIR போடணும் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வச்சாங்க. டிஜிபியே வந்து பொறுப்பு டிஜிபி மாற்றப்பட்டு அவர் உடம்பு சரியில்லாமல் போய் மருத்துவமனை சேர்ந்தார். நீங்கள் வந்து FIR ஏன் போடலை அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சாங்க அமலாக்கத்துறை. அப்போ அங்கே நகராட்சி மற்றும் குடிநீர் வளங்களில் 64,000 கோடி ஊழல் புகாரை அமலாக்கத்துறையும் வச்சிருக்குது, எடப்பாடி பழனிசாமி வச்சிருக்காரு. அப்புறம் ஊரகம் மற்றும் பஞ்சாயத்து துறை 60,000 கோடி. இந்த குற்றச்சாட்டுகள் பரவலாகவே இருக்குது. ஏன்னா ஒரு 5 ஆண்டுகள் இருந்தாலே அந்த 5 ஆண்டுகளில் ஒரு கிராம பஞ்சாயத்தை மிகச்சிறந்த பஞ்சாயத்தாக மாற்ற முடியுன்றாங்க. ஆனால் இந்த 5 ஆண்டுகளில் எந்த கிராமம் டெவலப்டு வில்லேஜஸ் அப்படின்னு சொல்ல முடியும். உங்கள் ஊர் பூர்வீகத்தை கண்ணுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. நான் ஏன் பூர்வீகத்தை வச்சுக்கிறேன், பார்க்கக்கூடிய சாட்டையினுடைய பார்வையாளர்கள் அவங்கவுங்க கிராமத்தை கண்ணுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. இல்லைங்க, நீங்கள் சொல்கிறது தப்பு, சாட்டை துணைமுறைன்னு மகிழன்னு சொல்கிறது தப்பு. எங்கள் கிராமத்தை டெவலப் பண்ணியிருக்காங்க, எங்கள் கிராமத்தில் முழுமையான சாலைகள் போடப்பட்டுருச்சு, எங்கள் கிராமத்தில் சுடுகாடுகள் நல்லா இருக்குது, எங்கள் கிராமத்தில் மழைநீர் வடிகால் வாய்க்கால்கள் நல்லா இருக்குது, எங்கள் கிராமத்தில் நூலகம் இருக்குது, உடற்பயிற்சி கூடம் இருக்குது, மின் விளக்குகள் இருக்குது, கருவேல மரங்கள் ஒழிச்சிட்டாங்க, எங்கள் கிராமங்களை சுற்றி இருக்கக்கூடிய குளங்கள் ஏரிகள் தூர்வாரப்பட்டுச்சு, எங்கள் கிராமத்தில் ஒரு அடிப்படை கழிவறை இல்லாத வீடுகளே இல்லைங்கிற நிலைமை உருவாக்கிட்டாங்க, நல்ல மரக்கன்றுகள் வச்சுருக்காங்க, எங்கள் கிராமம் ஒரு பசுமை கிராமமாக ஒரு சிறந்த கிராமமாக மாறி இருக்கு அப்படின்னு சொன்னால் நாம் அந்த கருத்தை வாபஸ் வாங்குவோம். அப்படி எதுவுமே இல்லையே. சுரங்கம் மற்றும் கனிம வளத்துறை இதனுடைய கட்டுப்பாட்டில் தான் மைன்ஸ் தமிழ்நாடு முழுக்க கல்குவாரிகள், பல்வேறு சுரங்கங்கள், இந்த கார்னைட் ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே வருது. இதில் 60,000 கோடி என்பது என்னுடைய பார்வையில் மிக மிக குறைவுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பல 1000 கோடிகள் லட்சம் கோடிகள் இந்த கனிம வளத்துறையை பயன்படுத்தி முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. அதைத்தான் அவர் புகாராகவும் கொடுத்துருக்காரு. அதே போல் எரிசக்தி துறை அதில் கிட்டத்தட்ட 55,000 கோடி முறைகேடு சொல்கிறாப்புல. அப்புறம் டாஸ்மாக் 50,000 கோடிங்கிறது ஏற்கனவே அமலாக்கத்துறை ரெய்டு வந்து நடத்துகிறாங்க. ரெய்டின் பின்னணியில் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறதுலாம் மேட்டர் கிடையாது. டாஸ்மாக் குடோன்லேருந்து இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து நேரடியாக டாஸ்மாக் கடைக்கு வந்து விற்றது மூலமாக ஒரு முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. பத்திரப்பதிவுத்துறையில் வந்து ஒரு ஏக்கருக்கு இவ்வளோ ரூபா கட்டணும் அப்படிங்கிறது எழுதப்படாத விதியாக மாறிடுச்சு. ரியல் எஸ்டேட் நிறுவனம் நடத்தக்கூடிய தெரிந்த நண்பர்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா, இல்லை புரோக்கர்கள் இந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட கேட்டிங்கனோட சொல்லுவாங்க, நிலம் வாங்கி விற்கணும் அப்படின்னா இன்றைக்கி பத்திரப்பதிவுத்துறைக்கு எழுதப்படாத ஒரு லஞ்சம் கொடுக்கப்படுது, அதில் மிகப்பெரிய ஒரு முறைகேடு நடக்கிற குற்றச்சாட்டு இருக்குது. அதே போல் நெடுஞ்சாலைத்துறையில் 20,000 கோடிக்கு மேலே கமிஷனுங்கிறது இன்றைக்கி சாதாரணமாக 15 விழுக்காடு அமைச்சர் கமிஷன் அப்படிங்கிறது வெளிப்படையாக இருக்குது. அப்போ தமிழ்நாடு முழுக்க எவ்வளோ கான்ட்ராக்ட் போடப்பட்டிருக்கு, எவ்வளோ கமிஷன் வாங்கிட்டு அதில் முறைகேடு நடக்குது கண்டுபிடிச்சிடலாம். அதே போல் நீர் ஆதாரத்துறையாக இருக்கட்டும். இல்லை எனக்கு என்னென்ன வியப்பு, பள்ளிக்கல்வித்துறை 5,000 கோடி போட்டிருக்காங்க. அதான் எனக்கு கம்மியாக இருக்குது. என்னென்னா தமிழ்நாட்டிலே அதிக பட்ஜெட் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறைக்கு தான். ஒரு ஆண்டுக்கு 55,000 கோடி பட்ஜெட். முதலாம் ஆண்டு 48,000 கோடி போட்டாங்க. கடந்த வருஷம் வந்து 55,000 கோடி பட்ஜெட். ஸோ மொத்தமாக 2 லட்சம் கோடி பட்ஜெட் இது வரைக்கும் ஒதுக்கியிருக்காங்க. 2 லட்சம் கோடி பட்ஜெட்டை வச்சுட்டு சம்பளம்லாம் கழிங்களேன். சம்பளம் ஒரு 1 லட்சம் கோடி வச்சுக்கோங்க. 1 லட்சம் கோடி சம்பளம் வச்சா கூட மீதி கூட 1 லட்சம் கோடியை வச்சு பள்ளிக்கல்வித்துறையில் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. புதுசாக 13 பள்ளியில் கட்டியிருக்கோம், 218 பள்ளியில் மூடியிருக்காங்க.
திறந்ததை சொல்றான ஒழிய மூணதை சொல்லலை. புதிதாக பள்ளிக்கல்வித்துறை மூலமாக நாங்கள் இதெல்லாம் டெவலப் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா எதுவுமே இல்லை. இப்போ லேப்டாப் இப்போ கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்துட்டு வேற பள்ளிக்கல்வித்துறையில் எந்த சாதனை பண்ணியிருக்காங்க, எத்தனை பள்ளிக்கூடம் புதுசாக கட்டியிருக்காங்க, எத்தனை ஆசிரியர்களை உள்ள எடுத்திருக்காங்க, என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வந்திருக்காங்க, ஒரு மாணவன்கிட்ட கூப்பிட்டு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அவன் சொல்லுவான் பள்ளிக்கல்வித்துறையில் என்னென்ன முறைகேடு நடக்குன்னு மாணவனுக்கு தெரியும். அதே போல் இன்னொன்றும் கம்மியாக போட்டிருக்க மாதிரி எனக்கு தோணுது. என்னன்னா இந்து சமய அறநிலைத்துறை 1000 கோடி தான் போட்டிருக்காங்க. இந்து சமய அறநிலைத்துறையில் பல ஆயிரம் கோடி வருமானம், ஆயிரக்கணக்கான ஏக்கர் அரசு நிலங்கள் சொத்துக்கள் வந்து எடுக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டை நிறைய இந்த ஆன்மீக ஆர்வலர்கள் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுறாங்க. அதில் கிட்டத்தட்ட 30,000 கோடிக்கு மேலே ஊழல் நடந்த குற்றச்சாட்டே இருக்குது. அப்போ இது 1000 கோடிங்கிறது என்னுடைய பார்வையில் ரொம்ப குறைவு தான். அதே போல் சிறைத்துறை ஊழல் குறித்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 வீடியோ பேசியிருக்கிறோம். மதுரை சிறையில் மட்டுமே கிட்டத்தட்ட பல 1000 கோடிகள் முறைகேடு நடந்ததாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதே போல் புழல் சிறையாக இருக்கட்டும், தமிழ்நாடு முன்வைக்கிற 24 சிறைகளிலுமே ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஊழல் குற்றச்சாட்டில் மதுரை சிறை அதிகாரிகள் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க. இப்போ வேலூர் சிறையில் முறைகேடு நடந்திருக்கு. இப்படி பல முறைகள் இருக்குது. அப்போ இதில் முறைகேடு நடந்துக்கிற வாய்ப்புகள் இருக்குது. இதையும் மறுக்க முடியாது. அப்போ இதில் கொடுக்கப்பட்டிருக்க எல்லா துறைகளிலுமே ஊழல் புகார்கள் தமிழ்நாடு முழுக்க ஏற்கனவே வந்த செய்திகளை தொகுத்து தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளுநர்கிட்ட ஒரு பெரிய பண்டிலாக கொடுத்துருக்காரு. சும்மா சாதாரணமாக போய் கொடுக்கல, ஆதாரப்பூர்வமாக டாக்குமெண்ட்டாக பெரிய பண்டில் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அதிமுக ஆட்சி இதே மாதிரி ஒரு ஊழல் பட்டியல் எடுத்துகிட்டு திமுகவும் நின்றுச்சு. திமுக ஆட்சிக்கு வந்தால் அதிமுகவுடைய ஊழல் புகாரை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைப்போம் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணலை. இப்போ திமுக மீது இதே குற்றச்சாட்டு வைக்குது. திமுக அதிமுக மீது வச்சது, இப்போ அதிமுக திமுக மீது வைக்குது. அதை இங்கே என்னென்னா இதை ஊழல் குற்றச்சாட்டு வைக்கப்படுதே ஒழிய அந்த குற்றச்சாட்டுகள் விசாரிக்கப்பட்டு அது வழக்கு பதிவுப்பட்டு அதுக்கான தண்டனைகள் வழங்கப்படுதா அப்படின்னா இல்லை. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லார் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. எல்லார் மீதும் வருமானத்தை அதிகமாக சொத்து செய்த வழக்கு குற்றச்சாட்டும் இருக்குது. ஆனால் எல்லாரும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு சட்டசபையிலையும் போட்டி போடுறாங்க, வெல்றாங்க, அமைச்சர் ஆகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. ஊழல் குற்றச்சாட்டு தான் நிரூபிக்கப்பட்டுச்சா? நிரூபித்ததுக்கப்புறம் சொல்லியா இது ஒரு குற்றச்சாட்டு யாரும் வைக்கலாம், நிரூபிச்சா சொல்லுன்னு. இப்போ அதிமுக வைக்கிற அந்த குற்றச்சாட்டுக்கு திமுக என்ன சொல்லுவாங்கன்னா அவர் குற்றம் சாட்டுறாரு, எதிர்கட்சினா அப்புறம் குற்றச்சாட்டு வைக்க தான் செய்யும். எதிர்கட்சி அரசியல் பண்ணாமல் அவியலா பண்ணோம், அது பண்ண தான் செய்யும். நிரூபிச்சா கோர்ட்டில் நிரூபிச்சுட்டு எங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. எங்கள் ஐயா கருணாநிதி என்ன குற்றச்சாட்டை உள்ளே போயிருக்காரா? குற்றச்சாட்டு வச்சிங்க நீங்கள் விஞ்ஞான ஊழல்னு சொல்லி நாங்கள் உள்ளே போயிருக்குமான்னு தான் கேட்பாங்க அவங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல, ஏன்னா அது வழக்கு இங்கே எல்லா விசாரணைகளும் சரியாக நடக்கும். நீங்கள் ஒரு இன்ஸ்பெக்டர் வச்சுக்கோங்களேன், விசாரணையை சிறப்பாக செய்வார். ஒரு டிஎஸ்பி விசாரணையை சிறப்பாக செய்வார். ஐஓவாக இருக்கக்கூடிய யாரை வந்து விசாரணை சிறப்பாக செய்வாங்க. குற்றப்பத்திரிக்கை நல்லா போட்டுருவாங்க. யார் தீர்ப்பு கொடுக்குறது? தீர்ப்பு கொடுக்குறது நீதிமன்றம். மேலே போனால் சிபிஐ இருக்குது அப்படின்னா மேலே இருக்கிறது அவங்க. இவங்க என்கொயரி முடிச்சு கொடுத்துருவாங்க. கடைசியில் அவங்க தீர்ப்பு சொல்கிற இடத்துல வேற ஆள் இருப்பாங்க, அங்கே வராது. இப்போ என்னன்னா, இப்போ ஒரு இன்ஸ்பெக்டரே தீர்ப்பு சொல்கிறாரு அப்படின்னா அவரே விசாரிச்சுப்பார், அவரே தீர்ப்பு சொல்வார். அவர் 3% அது மாறும்போது அதிகாரிகள் மாறி மாறி போகும்போது அது அப்படியே மட்டுப்படுத்தப்பட்டு ஃபில்டர் செய்யப்பட்டு அதில் என்ன லூப் கோல் இருக்குது, எதுலேருந்து தப்பிக்கலாம், சட்டத்தின் ஓட்டை வழியாக இங்கே தப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்து அந்த ஓட்டை வழியாக வெளியே வரதான் முயற்சி பண்ணி இந்த குற்றச்சாட்டுகளால் இதுவரைக்கும் எந்த பிரயோஜனமும் நடந்தது கிடையாது. மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் வந்து திமுக ஃபைல்ஸ் 1, டிஎம்கே ஃபைல்ஸ் 2, டிஎம்கே ஃபைல்ஸ் 3 அப்படின்னு வெளியிட்டார். அண்ணாமலையோட பாஜக இருக்கார். அவருடைய பாஜகவின் கட்டுப்பாட்டில் தான் அமலாக்கத்துறை, வருமானத்துறை இருக்குது. இவர் டிஎம்கே ஃபைல்ஸ் 1, ஃபைல்ஸ் 2 வெளியிட்டார். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனும் ஒருத்தரும் பேசிக்கிட்ட ஒரு உரையாடல் வெளியே வந்தது. 30,000 கோடி சம்பாதிச்சிட்டாங்கன்னு வந்துச்சு. வந்து என்ன நடந்துச்சு? வெறும் குற்றச்சாட்டாக இருக்குது. அப்போ இங்கே சட்டம் வேகமாக இல்லை. ஏன்னா நீங்கள் சாதாரண குளத்தில் கண்ணுக்கு முன்னாடி கொலை பண்ண 2 பேர் சர்வசாதாரணமாக 2 பேர் கொலை பண்ணிட்டு உச்சநீதிமன்றம் ஜாமீன் கொடுக்குது, அவர் வெளியே வராரு. அப்போ உங்கள் தண்டனைகள் அதிகமாகும் போது தான் குற்றங்கள் குறைமை ஒழிய, மற்றபடி இந்த குற்றச்சாட்டுகள் ஒவ்வொரு தேர்தலையும் வைக்கப்படுதே ஒழிய இதுக்கு எந்த தீர்வும் இது வரைக்கும் வந்ததில்லை. இந்த தீர்வை மக்கள் செய்யணும். நீதிமன்றம் செய்யலாம் கூட, மக்கள் மன்றத்தில் இதுக்கான தீர்வு வழங்கி இந்த மாதிரி குற்றச்சாட்டு உள்ள நபர்களுக்கு மக்களுக்கு தெரியும் எந்த துறையில் எவ்வளோ ஊழலுங்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வதையோ இல்லை ஆளுநர் சொல்வதையோ நம்ம சொல்வதே இல்லை, மக்களுக்கே தெரியும். ஏன்னா மக்கள் தான் நேரடியாக அந்த ஊழலால் பாதிக்கப்பட போகிறாங்க. ஒரு ரோடு சரியாக இருக்கா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? மக்களுக்கு தான் தெரியும். அப்போ அந்த ரோடு போட்ட அமைச்சர், அந்த ரோடு போட்ட கான்ட்ராக்டர், அந்த எந்த துறையில் வரா அவருக்கு இனிமேல் நான் ஓட்டு போட மாட்டேன். பால்வெளித்துறையில் ஊழல் மக்களுக்கு நேரடியாக தெரியும். பள்ளிக்கல்வித்துறை ஊழல் மக்களுக்கு நேரடியாக தெரியும்.
சென்னை மாநகராட்சியில் 8000 கோடி பேக்கேஜ் என்ன ஆச்சு, 4000 கோடி பேக்கேஜ் மக்களுக்கு தெரியும்ல. அப்போ மக்கள் தான் தீர்ப்பு ஒழிய நீதிமன்றம் இந்த அரசியல்வாதிகளுக்கு தீர்ப்பு ஒருபோதும் வழங்கியதாக சரித்திரமே கிடையாது. அடுத்ததா ஒரு செய்தி, இன்றைய தினம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 38 கோடி ரூபாய் செலவில் 61 விரைவு பேருந்துகளை தொடங்கி வச்சிருக்கிறார். இதுல என்ன செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா 61 பேருந்துகள் புதுசா வந்திருக்கு. கடந்த ஒரு மாதமா தமிழ்நாடு எங்கும் போராடிட்டு இருக்கிறாங்க, தமிழ்நாடுங்கிற பேருந்துல வரணும் அப்படின்னு. இந்த 61 பேருந்துலையும் தமிழ்நாடுங்கிற வார்த்தை இடம்பெறல. இல்லை, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள தான் இந்த பேருந்து ஓடுது, அப்புறம் தமிழ்நாடுன்னு வச்சு தனியாக வைக்கணுமா? அரசு பேருந்து தமிழ்நாட்டில் ஓடுது, அப்புறம் தமிழ்நாடுன்னு இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ இந்தியாவுக்குள்ள பணத்தை அச்சிடக்கூடிய துறையாக ரிசர்வ் பேங்க் இருக்கு. அதுக்கு என்ன வச்சிருக்காங்க? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்தியாவுக்குள்ள தான் இருக்கு. ஏன் நீங்கள் இந்தியாவில் வச்சிருக்கீங்க? ரிசர்வ் பேங்க்னு வைக்க வேண்டியதானே? இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இருக்கு, இந்தியா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அப்புறம் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்திய அரசுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இதான் பேங்க் ஆச்சு, அப்புறம் ஏன் பேங்க் பேர் வச்சுக்கிற? இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும். அப்ப அவன் நல்ல மீன் வைக்கிறானா? மீன்கள் விற்கப்படும். மீன்கள் வைக்கிறான், அவன் மான வைக்கிறானா? சரி, இங்க விற்கப்படும். எதை வைக்க போற? போர்டை வைக்க போறியா? எல்லாத்தையும் அழைச்சிட்டு போர்டுக்கு வச்சுக்க, போர்டையும் தூக்கி போட்டுரு. அது மாதிரி பார்த்திபன் வடிவேலு காமெடி மாதிரி ஒரு அரசு கேள்வி கேட்குதுங்க. அரசை சார்ந்த திமுக கேள்வி கேட்குறாங்க. தமிழ்நாட்டுல ஓடுற பேருந்துக்கு அரசு பேருந்து இருக்கு, எதுக்கு தமிழ்நாடுங்கிற தனியா வைக்கணுமா? தெரியாதா தமிழ்நாடு பேருந்துன்னு கேட்குறாங்க. அப்புறம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வச்சுக்கிறீங்க. நீங்க மட்டும் உங்களுக்கு துணை பேரு, உங்க அப்பா பேரு, உங்க தாத்தா பேரு சேர்த்து போட்டுவீங்க. உங்களுக்கு ஒரு அடையாளம் தேவைப்படுதுல. அப்படி இந்த அரசு பேருந்துக்கு ஒரு அடையாளம் தேவை. தமிழ்நாட்டுக்குள்ள ஓடக்கூடிய பேருந்து தமிழ்நாடுன்னு வைப்பதனால திமுகவுக்கு ஏதாவது கஷ்டமா இருக்கா? இல்லை தமிழ்நாடுங்கிற வார்த்தை திமுக பிடிக்காத வார்த்தையா? தமிழ்நாடு வெல்லும் வெல்லும்னு போட வேண்டியதானே? வெறுமனையா வெல்லும்னு கையெழுத்து போட வேண்டியதானே? ஏன் வெறும் என்ன எது வெல்லும்? தமிழ்நாடு வெல்லும்னு போடுறாரு. இப்போ இதே பேருந்து தானே பெங்களூருக்கு போகுது, இதே பேருந்து தானே திருவனந்தபுரத்துக்கு போகுது. அப்போ அது வெளிமாநிலம் தானே. KSRTC தானே இருக்கு கேரளாவில். ஆந்திராவில் ஏபிஎஸ்ஆர்டிசி தான் இருக்கு. கர்நாடகாலையும் அப்படிதான் இருக்கு, KSTC இருக்கு. இப்படி அந்தந்த மாநிலங்களில் அந்தந்த மாநிலத்துக்கான அடையாளத்தை வைக்கும்போது ஏன் தமிழ்நாடு வைக்கணும்? இது இப்போ இல்லை, அதிமுக ஆட்சியில் பண்ணிட்டாங்க. அதிமுக ஆட்சியில் ஒரு தவறு பண்ணிட்டாங்க. சரி, அதிமுக ஆட்சியில் பண்ணினாங்க அப்படின்னா நீங்க ஏன் அதையே தொடரணும் அவசியம் இல்லையே. அதிமுக பண்ண எல்லாத்தையும் நீங்க தொடர்றீங்களா? திமுக பண்ண எல்லாத்தையும் அதிமுக தொடருதா? இல்லையே. ஆட்சிக்கு வந்த பிறகு மாத்துறீங்களே. அவங்க பண்ணதை நீங்க மாத்துறீங்க, நீங்க பண்ணதை அவங்க மாத்துறாங்க. அது போல அவங்க சரி, அவங்க ஆட்சியில் தவறு நடந்துச்சு, அந்த தவறை நாங்கள் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் தான் தமிழ்நாடு பேர் வச்சோம், அண்ணாதுரை தான் தீர்மானம் கொண்டு வந்தாரு, தமிழ்நாடு பேர் வச்ச நாள் நாங்கள் கொண்டாடுவோம், அதுதான் தமிழ்நாடு நாள் அப்படிலாம் சொல்றீங்க. தமிழ்நாடு வெல்லும்ன்றீங்க, தமிழ் வெல்லும்ன்றீங்க, பேருக்கு முன்னாடி உங்க அடையாளம் நீங்க போட்டுக்கிறீங்க. அது போல தமிழ்நாட்டினுடைய அடையாளம் தமிழ்நாடுங்கிறதே தமிழ்நாட்டு அடையாளம். அது தமிழ்நாடு அரசு பேருந்துன்னு பொருளை. இப்போ நீங்க TNSTC அப்படி TNSTC அப்படின்னு இருந்துச்சு. வெறும் STC அப்படின்னா என்னது? SCTC என்னது? ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட். அதான் வெறும் SCTC ஏன் போடுற? அப்ப அதையும் போட, ஸ்டேட்னு போடாத. மாநிலம் தான் எல்லாத்துக்கும் தெரியும்ல. வெறும் ETCன்னு போடு. அதான் விரைவா போதல, அப்புறம் ETC எக்ஸ்பிரஸ் வார்த்தை வெறும் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் போடு. அது டிரான்ஸ்போர்ட் தான் உலகத்துக்கே தெரியுமே. அப்புறம் அது வெறும் கார்பரேஷன் போடு. நாய் போடுது, நாய்க்கு மேல எவனா நாயின்னு எழுதி வைப்பானா? அது நாயின்னு ஊருக்கே தெரியும். அது பஸ்ஸுன்னு இருக்கு தெரியுமா? டிரான்ஸ்போர்ட் அது எழுதுற வெறும் கார்பரேஷன். அது ஏற்கனவே கார்பரேஷன் பஸ் மாதிரி தான் இருக்கு. வெறும் கார்பரேஷன் அதையும் அழிச்சிருக்க, மொத்தத்தையும் அழிச்சிட்டு மொட்டையா முடக்கட்டின்னு விடுங்க. அந்த நிலைமையில தான் போய், அதாவது போராடுறவங்களுக்கு எந்த ஒரு முக்கியத்துவமே, நீ பாட்டில் போராடு, நான் பண்றது தான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு வகையான எதேச்சதிகாரத்தில் தான் இந்த அரசு செயல்படுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்ததா ஒரு செய்தி நேற்று தினம் சோசியல் மீடியாலலாம் வைரல் ஆயிட்டு இருந்து, நியூஸ்ல வரல. என்னன்னா, கட்சி அவைத்தலைவருக்கு பலார், திமுக MLA அடாவடி அப்படின்னு ஒரு செய்தி. என்னன்னு பார்த்தோம்னா, திருவள்ளூர்ல ஒரு கோலப்போட்டிக்கு பங்கேற்கிறதுக்காக அங்க வந்த கும்மிடிப்பூண்டி திமுக MLA கோவிந்தராஜன், அவரை ஒன்றிய கோவிந்தராஜன் அவரை ஒன்றிய தலைவராக இருக்கக்கூடியவரோட கன்னத்தில் அரைஞ்சிட்டார். ஏன்னா அங்கே 2 கோஷ்டியாக இருந்துட்டு இருக்கு. இங்கே MLAவாக இருக்கக்கூடிய கோவிந்தராஜனை கிழக்கு மாவட்ட செயலர் இந்த பதவியை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பறிச்சுட்டு மீஞ்சூரை சேர்ந்தவருக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ 2 கோஷ்டியாக இருக்கிறதுனால நீ என்ன எந்த ஒரு செய்தியுமே சொல்ல மாட்டேற, ஒரு கூட்டம் நடத்தினா எனக்கு சொல்ல மாட்டியா, என்னை கூப்பிட மாட்டியா, எனக்கு மெசேஜே வரல, நீ கால் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பஞ்சாயத்தில் அவர் போய் கேட்டுக்கிறாரு. என்கிட்டயே கேட்குறியான்னு பொலிச்சுன்னு ஒரு அறையை போட்டாப்புல. சேகர் பாபுடைய ஃபேனாக இருப்பார் போல இருக்கு. அவர் அங்கே போயிட்டு திருச்செந்தூர் கோயிலில் பக்தர்களை மிரட்டி இழிவாக பேசி, நீ என்ன பெரிய இதா அவனா, நீ என்ன பெரிய திராவிடமா அப்படிலாம் கேட்டிருக்காப்புல. அது மாதிரி இங்கே பொன்முடி மக்களை மிரட்டின பொன்முடி இன்னைக்கு என்ன நிலைமையில இருந்தார், அதுக்கப்புறம் எப்படி மக்களால் புறக்கணிக்கப்பட்டு இருக்காரு அப்படின்னு தெரியும். மக்களை இழிவாக நடத்துகிறவன், இந்த மாதிரி கட்சிக்காரங்களை இழிவாக நடத்துகிறவன்,
அந்த கட்சியினாலே தூக்கி எறியப்படுவார் அப்படின்னு அர்த்தம். இங்கே ஒரு பக்கம் ஒன்றிணைவோம் வா, உடன்பிறப்புகளே வா அப்படின்றாங்க. ஒன்றிணைவோம் வாருன்னு சொல்லிட்டு ஒரு கன்னத்தில் ஓங்கி அடிக்கிறவங்க இருக்காங்க. இது மாதிரியான காட்சிகள் வந்து நிறைய பார்க்கலாம். ஏன்னா தேர்தல் நெருங்க ஏற்கனவே இருந்த எம்எல்ஏக்களுக்கு சீட்டு கிடைக்காது. பல எம்எல்ஏக்களுக்கு சீட்டு பறிபோக காத்திருக்கு. ஏன்னா எவனும் ஒழுங்காக வேலை செய்யலை, கம்பெனிக்கு சரியாக கமிஷனை கொடுக்கல, 5 வருஷம் தொகுதி பக்கம் போகலை. இப்போ ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க, தொகுதி பக்கம் போகாத எம்எல்ஏ, தொகுதியில் கட்சிக்காரங்கிட்ட செல்வாக்கு இல்லாத எம்எல்ஏ, தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட செல்வாக்கு இல்லாத எம்எல்ஏ, தொகுதியில் கூடிய தன் சாதிக்காரன்ட்ட செல்வாக்கு இல்லாத எம்எல்ஏ, மால் சரியாக கட்டாத எம்எல்ஏ, தலைமையை சரியாக கவனிக்காத எம்எல்ஏ, கொடுத்த ஃபண்டை ஒழுங்காக செலவு பண்ணாத எம்எல்ஏ, இப்படி எல்லாம் லிஸ்ட் எடுத்திருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் கிட்டத்தட்ட 100க்கும் மேலே ஏற்கனவே போட்டி போட்ட திமுக எம்எல்ஏ 100 பேருக்கு மேலே புதிதாக போட போகிறாங்க. பழைய எம்எல்ஏ யாருக்கும் இந்த முறை சீட்டு கிடையாதுங்கிறத, ஏன்னா இளைய ரத்தம் பாய்ச்சணும், புது ரத்தம் பாய்ச்சணும், காம்படிஷன் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு புது ரத்தம் பாய்ச்ச போகிறாங்க. அந்த அடிப்படையில் நிறைய பேர் தூக்க போகிறாங்க. அதில் கும்மிடிப்பூண்டி கோவிந்தராஜனும் ஒருவராக இருக்கலாம். அந்த ஆற்றாமையில் யார் அடிக்குன்னு தெரியாமல் தனக்கு கீழே இருக்கவனை அடிக்கிறாப்புல. அதாவது தனக்கு கீழே இருக்கவனை ஒருத்தன் அடிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு மேலே இருக்கிறவன் அவனை அடிப்பான். அதான் நீதி. இப்போ அது அடி வாங்கின அந்த அவைத்தலைவர் முனிர்வேலுக்கு ஆதரவாக இந்த ரமேஷ் ராஜாவோட, இப்போ இருக்கக்கூடிய மாநில செயலர் ரமேஷ் ராஜாவோட ஆட்கள்லாம் சேர்ந்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறாங்க. யாரை எதிர்த்து? அவங்க கட்சி எம்எல்ஏவை எதிர்த்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம். அடுத்ததாக ஒரு செய்தி, அதாவது இது வந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து ஒரு செய்தியை சொல்லிக்கிறாரு. உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு திட்டம். அதாவது 15லேருந்து 29 வயசு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாத்திட்டையும் ஒரு 50,000 தன்னார்வலர்லாம் உள்ளே போய், எனக்கு ஒரு கனவு இருக்குது, அமைச்சரானா கூட வீட்டில் போய் அந்த சறுக்கு விளையாட்டு விளையாடணும். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாதிரி ஐயா தோசை விடு அப்படிங்கிற மாதிரி. அதாவது 15லேருந்து 29 வயசு இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் 50,000 தன்னார்வலாம் போய் உங்களோட கனவு என்ன அப்படின்னு கேட்டுருவாங்க. அந்த கனவுகள்லாம் அப்படியே சேகரித்து அதை வந்து அறிஞர்கள்ட்ட கொடுத்து கருத்து கேட்டு அந்த கருத்தை வச்சு கருத்தரங்கம் நடத்த போகிறாங்களாம். அதாவது புள்ள இல்லாத வீட்டில் கழட்டு போய் துள்ளி குச்சி விளாட்னா அந்த கதையா, நாட்டில் 1000 சிக்கல் இருக்குது. அதை விட்டு உன் கனவு என்னன்னு எப்போ கேட்குறாங்க? தேர்தல் வரும்போது. ஏன் 4 வருஷம் அவங்களுக்கு கனவே இருக்கு இல்லையா? இப்போ தான் கனவுன்னு சொல்லியிருக்காங்களா? மாணவன்கிட்ட போய் உன் கனவு என்னன்னு கேட்டால், என் பள்ளிக்கூடத்தில் நல்ல நாத்தம் அடிக்காத கழிவறை வேணும், பள்ளிக்கூடத்தில் கூடிய ஆசிரியருக்கு பாதுகாப்பு வேணும், பள்ளி மாணவர்களுக்கு பாதுகாப்பு வேணும். ஏன்னா எப்போ வேணாலும் மேலே இருக்கக்கூடிய கூரை இடிஞ்சு மண்டையில் விழும். கூரை இடியாத பள்ளிக்கூடம் வேணும், அது என் கனவு. நாத்தம் அடிக்காத கழிவறை வேணும், அது என் கனவு. பள்ளிக்கூட ஆசிரியருக்கு நல்ல பாதுகாப்பு வேணும், என் கனவு. பள்ளிக்கூடத்தில் தூய்மையாக இருக்கணும், அது என் கனவு. நான் படித்து முடித்த பிறகு எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், அது என் கனவு. அந்த வேலைக்கு ஏற்ற சம்பளம் கிடைக்கணும், அது என் கனவு. அதுதான் கனவு. அந்த கனவை தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை நிறைவேற்றணும். இந்த கனவை நிறைவேற்றுறதுக்கு இந்த கனவு என்ன, அவனுடைய கனவு என்ன அப்படின்னு அவன்கிட்ட கேட்டால் தான் தெரியுமா? பள்ளிக்கூடத்துக்குரிய அமைச்சருக்கு தெரியாதா? அதாவது குறிப்பறிந்து சேவை செய்வதுதான் ஒரு அமைச்சருடைய, ஒரு மன்னனுடைய கடமை. உன்னுடைய தேவை என்னங்கிறது அமைச்சருக்கு தெரியல, 5 வருஷம் டிராவல் பண்ணி தெரியல அப்படின்னா இப்போ போய் அவன்கிட்ட கேட்டு உன் கனவு என்ன? சரி, அவன் கனவு வந்து ஜனநாயகம் படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறது, கூட்டு போயிருவீங்களா? மாணவனுடைய தேவை என்ன? அவனுடைய தேவையை ஆரம்ப கல்வி முதல்ல ஆராய்ச்சி கல்வி இலவசமாக படிக்கணும், எந்த பிரச்சனை இல்லாமல் படிக்கணும், படித்து முடித்த பிறகு இங்கே எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும். அதுதான் அவனுடைய கனவாக இருக்க முடியும். அந்த கனவை நிறைவேற்றுவது தான் ஒரு அரசினுடைய கடமையாக இருக்க முடியும். இதை போய் கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இது என்னன்னா, இதை ஏதாவது ஒன்று பண்ணணும்ல, தேர்தல் வருது இல்லை, இப்போ ஏதாவது பரபரப்பாகுது. இன்னும் லேப்டாப்பை போட்டு நடிகர்லாம் கூட்டு வந்து ஒரு விளம்பரப்படுத்தியாச்சு. இப்போ அது மாதிரி ஏதாவது இந்த மாதம் ஒரு ப்ராஜெக்டை பண்ணால் மட்டும்தான் ஃபண்டை வெளியெடுக்க முடியும். இப்போ இந்த கனவு திட்டம், அறிஞர்களை கூட்டு ஒரு கருத்தரங்கம், பில்லு விழுந்துட்டு இருக்குல்ல, 50,000 தன்னார்வலர் தேவைப்படுறாங்க, பில்லு விழுது இல்ல, பில்லு எப்படி நீங்க வந்து ஃபண்ட் இருக்குங்க, ஃபண்டை வெளியே எடுக்கணும், ஏதாவது பில் போடணும், காரணம் வேணும்ல. ஆமா, நீங்க வந்து வெளியூர் டூர் போனா மட்டும் தானே மார்க்கெட்டிங்ல, வெளியூர் வந்து கண்ட்ரி மார்க்கெட் போனா தான் நமக்கு எக்ஸ்பென்ஸ் கிடைக்கும். வீட்டுக்குள்ளே ஒரு ஜெராக்ஸ் போட்டோம், ஒரு காரில் டிராவல் பண்ணோம், ஹோட்டலில் ஸ்டே பண்ணோம், ஆட்டோ பேர், பஸ் பேர், ஃப்ளைட் டிக்கெட், ட்ரெயின் டிக்கெட் போட முடியும். அது மாதிரி இப்படி நீங்கள் கிளைம் பண்ணணும், எக்ஸ்பென்ஸ் கிளைம் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வியாபாரத்தை பார்த்தாகணும். 10 புஷ்பம் 10 இப்படி எழுதணும்ல. பூ 10, புஷ்பம் 10, புய்ப்பம் 10, மலர் 10 அப்படின்னு எழுதினா தான் பில் போட முடியும். அது பில் போடுறதுக்காக அண்ணாச்சி அதான் பண்ணிட்டு இருப்பாப்ல. அடுத்ததா நேற்றைய தினம் வந்து கூவமாற்றில் இறங்கி தூய்மை பணியாளர்லாம் போராட்டம் பண்ணியிருந்தாங்க. நம்ம சாட்டை கூட அந்த செய்தி கேட்டு நம்மளுடைய பத்திரிகைகளை அமைச்சிருந்தோம். ஆனால் என்னன்னா, அதற்கு முன்னாடி அந்த 538 பேரையும் கைது பண்ணி வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. அதில் நேற்றைய போராட்டத்தில் கலந்து கொண்ட ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து இன்னைக்கு இறந்திருக்கிறாரு. இப்போ தற்போது கிடைச்ச செய்தி இது. இல்லை தான், தூய்மை பணியாளர்களுடைய வாழ்வாதாரம் எவ்வளோ மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு ராஜேந்திரன் எடுத்துக்காட்டு. கிட்டத்தட்ட 4 மாத காலம் தொடர்ச்சியாக போராடினால
எந்த விதமான வருமானமும் இல்லாமல் அவருடைய உடல்நலம் குன்றி நேற்று போராட்டத்தில் தண்ணிக்குள்ள இறங்கி போராடினால உடனடியாக அவருக்கு வந்து உடல்நலக்குறைவு ஏற்பட்டு நேற்று வீட்டுக்கு போனவர் வீட்டிலே மரணம் அடைஞ்சதாக சொல்கிறாங்க. இப்படி அவங்க கேட்பது எங்கள் வாழ்க்கைக்கான தீர்வு, இது இறுதி தீர்வை தான் இந்த அரசு கொடுக்குது, சாவைத்தான் இதுகளுக்கான பரிசாக கொடுக்குது அப்படின்னு நினைக்கும்போது மிகப்பெரிய வேதனையாக இருக்குது. எல்லா காலகட்டத்திலும் சென்னையை தூய்மையாக வைப்பதற்கு, கொரோனா காலகட்டத்தில் பல்வேறு உயிரை காப்பாற்றுவதற்கு, இறந்து போன உடம்புகளை எடுத்து அடக்கம் செய்வதற்கு, கொரோனா தொற்று காலத்தில் யாருமே போக பயப்பட்ட இடங்களுக்கு கூட, தயங்கிய இடங்களுக்கு கூட போய் சென்று அதை சுத்தப்படுத்திய அந்த மக்களுக்கு மரணத்தை தீர்வாக ஒரு அரசு கொடுப்பது என்பது அது மிகப்பெரிய வேதனை. பல்வேறு செய்திகள் குறித்து இன்னைக்கு பேசணும். மீண்டும் நாளைய செய்திகளோடு அரசியல் அரங்கத்தில் சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி